எனது தக்காளியை வச்சு தக்காளி செடி ரெடி பண்ண முடியுமா? அது என்னப்பா புது விஷயமா இருக்கே! ஆமாங்க. இதுக்கப்புறம் தக்காளி ரேட் ஏறுனா கூட ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. வீட்ல இருக்கக்கூடிய 2, 3 தக்காளி எடுத்து உள்ள இருக்கக்கூடிய விதைகள ஒரு செமி ஷேடான பிளேஸ்ல ஒரு 2 நாளைக்கு ட்ரை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு தொட்டி எடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ ட்ரே இருக்கு அப்படின்னா, ப்ரோ ட்ரேல ஒவ்வொரு விதைகளா விதைச்சுங்க. விதைச்சதுக்கப்புறம் மேல இன்னொரு லேயர் கோகோபீட்ட வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எதுக்காக ப்ரோ ட்ரேல போடுறோம் அப்படின்னா, கரெக்ட்டா யூனிஃபார்மா முளைச்சு வரும். அது மட்டும் இல்லாம வேர்கள் எதுவுமே டேமேஜ் ஆகாம ப்ரோ ட்ரேலேருந்து செடிகள அழகா வெளிய எடுக்க முடியுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி விதைச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு வாரத்தில் உங்களோட செடிகள் நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். முளைச்சி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 30லேருந்து 35வது நாட்கள் உங்களோட செடிகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் இந்த செடிகளை எடுத்துகிட்டு போயிட்டு மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா க்ரோ பேக்கில் நடவு செஞ்சுக்கலாம். இல்லை நாங்கள் தரையில் நடவு செய்ய போகிறோம் அப்படின்னா தரையில் நடவு செஞ்சுக்கங்க. ப்ரோட்ரையோட பெனிஃபிட்னு பார்க்கும்போது இந்த வேர்கள் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த காய்